உஸ்தாத் பகத்சிங். பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு. பவன் கல்யாண் தான். ஐ எம் ஃபேன் ஆஃப் பவன் கல்யாண். பவன் கல்யாணை பார்க்க வந்தோம். எஸ், அதை விட மிஞ்சி இருக்கு. என்ன எப்படி எந்த இந்த டாப்பிக்கில் சொல்லணும்? இட்ஸ் a ஜஸ்டிஸ் மூவி. தப்பு பண்ணுறவங்களுக்கு they will be punished. That's it. ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ராஷி கண்ணா ரோல் கொஞ்சம் சின்ன ரோல் தான். ஸ்ரீலீலா ரோல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மைனஸ் எனக்கு தெரியல. பவன் கல்யாண் ப்ளஸ் பவன் கல்யாண் எவ்ரி திங். எஸ், அது இதுக்கும் அவர் ஒன்றுமே கொண்டு வரல. அதுக்கு இதுக்கும் அவர் என்ட்ரி கொடுக்கல. அவர் ஜஸ்ட் இஸ் அன் ஆக்டர், பெஸ்ட் ஆக்டர், பியூட்டிஃபுல் ஆக்டர் பவன் கல்யாண். நல்லா இருக்கு. ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அவரோட காட்ஃபாதரை அவர் சேவ் பண்ணுறாரு. அண்ட் அகெயின் அவர் காட்ஃபாதர் அந்த டீச்சர் குருவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அது சொல்லியிருக்காரு. அவர் குருவை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி மறுபடியும் அந்த பதவியில் கொடுக்குறாருன்னு அது மெயின் தீம். ஃப்ரம் த ஸ்டார்ட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தட். அவர் குரு கார்டியன் அவரை மறுபடியும் அந்த நிலைமைக்கு கொண்டு வராரு அவர். எஸ் எஸ், இட்ஸ் வாட்ஸ் விருந்து. இட்ஸ் எஸ். தெலுங்கு படம் தான், பவன் கல்யாண் படம். ஸ்டோரி பொலிட்டிக்கல் எப்படி நல்லது பண்ணலாம், ஒரு லேடிஸ்னை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. போரெல்லாம் இல்லை, சூப்பராக இருக்கு. பவன் கல்யாண் ஆக்ஷனு ஃபைட்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். எப்போவுமே எந்த படத்தில் கூட அவர் என்ட்ரன்ஸ் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெலுங்கு படம் சார், பவன் கல்யாணம் மூவி. நம்ம ஆந்திராவில் வந்து அவர் டிப்யூட்டி சிஎம் சார். படம் வந்து வேறு லெவல் சார். ஸ்டோரி வந்து லேடிஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்ட்டி பாருங்க செம்ம இருக்குது வேறு லெவலு. ஆக்ஷன் தான், ஆக்ஷன் வேறு லெவலு. மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வேறு லெவலு. ஸ்ரீலல் ஆக்ஷன் ரொம்ப நன்றி. தமிழ் ஆக்டர் வந்து அவர் சும்மா செம்ம ஆக்டிங் பண்ணிட்டேங்க. அவர் தான் மெயின். கிளைமேக்ஸ் வேறு லெவல் சார். யாருக்கே தெரியுமே அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டேங்க அந்த ரொம்ப நாள் சார். பவன் கல்யாணம் வேறு லெவல் சார். அது நார்மல் இருக்குன்னே அது ஒரு லெவலு. இது எங்கள் ஆக்ஷன் மூவி வந்து வேறு லெவல் சார். அது லாஸ்ட் ஃபைனல் சீன் சார். நடுவில் வந்து இன்டர்வெல் சீன் சார். ஸ்ரீலீலா வந்து பல சாங் ஒன்று இருக்கும், 20 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த சாங்கு. அதில் அவர் ஆக்ஷனாக 2 பேர் செம்ம இருக்கும். யாருக்கு எதுவுமே போர் எடுக்கல, செம்ம இருக்கும் மூவி. பொலிட்டிக்கல் இதில் எல்லாம் பொலிட்டிக்கல் தான். பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எல்லாம் ஓகே தான். அவர் ஆந்திராவில் எப்படி பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த இதில் மூவி இருக்குது. செம்ம இருக்குது மூவி சார். உஸ்தாத் பகத்சிங் படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். பவன் ஸ்டோரி ரெகுலர் ஆக்ஷன் தான் ப்ரோ. போலீஸ் ரிவெஞ்ச் அவ்வளோதான். நல்லா இருக்குண்ணா. அதை வந்து ஸ்டோரி லைனை வந்து ஃப்ளாஷ்பேக்கு எல்லாமே மிங்கிலே கொஞ்சம் நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாமே இருக்குண்ணா. காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ரொமான்ஸும் இருக்குது. அதான் ஃப்ளாஷ்பேக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு. முக்கியமான விஷயம் அப்படிலாம் இது இல்லைண்ணா. பாலிட்டிக்ஸு அவ்வளோதான். பாலிட்டிக்ஸு அந்த போலீஸ் ஸ்டோரி அந்த பழைய ஸ்டோரி மாதிரியே தானா, ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆமாம், அப்படிலாம் இல்லைண்ணா. அந்த ரிலேட்டடில் எதுவும் வரல. பழைய ஸ்டோரி மாதிரி தான். இவர் போலீஸாக இருப்பார், அரசியல்வாதிகளோட சண்டை போடுவார், அவ்வளோதான். அப்படி இல்லை. இவ்வளோ டீட்டெயிலாக கேட்டால் எனக்கு சொல்ல தெரியலண்ணா. நமக்கு வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக அதெல்லாம் மாஸ் தானே. அதெல்லாம் மாஸ் தான். எனக்கு அவர் ஃபைட்டிங் முன்னாடி பேசுகிற பஞ்சு தான் நல்லாயிருக்கும். இது தெலுங்கில் பார்த்தது எப்படின்னா நான் சொல்கிறது எனக்கு தெலுங்கு பெருசாக வராது. நான் புரியும், அவ்வளோதான். புரியும், பார்த்துருக்குறேன், அவ்வளோதான். பெருசாக தெலுங்கு. தேங்க்ஸ்.